நீங்க பேசுகிற பேச்சு என்பது ஒரு அழைப்பு. நீங்க எதை பேசுறீங்களோ அது உங்க கிட்ட வருவதற்கான ஒரு அழைப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, ஆவி உண்டு, உயிர் உண்டு, ஆற்றல் உண்டு, சத்துவம் உண்டு, சக்தி உண்டு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது என்னது? சத்தம். என்ன வரும்? வராத நாயம் வந்துடும். வராத நாயம் வாயிலிருந்து தான் வந்த வார்த்தை. பூனை வந்துடும். நீங்க காக்கா கூப்பிட்டு பாருங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. நீங்க வந்துடும். ஆனா வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க கிச்சன்ல இருப்பீங்க, பசங்க ஹால்ல தான் இருக்கும். நீங்க வாடா பேரு மார்ட்டின், நீங்க வாடா மார்ட்டின். அவன் காது செவிடாகிரும். அது என்னமோ தெரியல, பசங்க மாத்திரம் ஆனா கேட்கும். வராத பிள்ளைங்களை வர வச்சிடலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல நமக்கு நல்லா தெரியுது, நம்ம கூப்பிடுறதுல ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு ஆற்றல் இருக்கிறது. அப்போ எந்தெந்த ஒளிகளை எழுப்புகிறோமோ, சத்தங்களை எழுப்புகிறோமோ, அதற்கேற்ற நபர் வருவது போல துதி என்ற சத்தத்தை நீ எழுப்பும் பொழுது படைத்த படைப்பாளியே உன் சந்நிதியில் வருகிறார். பிரபஞ்சத்தை படைத்த தேவன் இமயத்தில் இருந்தாலும் அவரை உன் சமயத்தில் வரவழைக்கக்கூடிய அழைப்பு மணிதான் ஆராதனை ஒளி. உன் ஆராதனைகள், உன் துதிகள், உன் ஸ்தோத்திரங்கள் படைக்கப்பட்ட படைப்பினுடைய இந்த விசேஷத்த தன்மையோடு நம்ம வாழணும்னு சொன்னா நம்ம வாயில துதி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. துதி எப்பெல்லாம் உங்க லைஃப்ல அதிகமாகுதோ, நான் சொல்றேன், பலன் அதிகமாகும். துதி அதிகமாக சத்துவம் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும், தைரியம் அதிகமாகும், ஆற்றல் அதிகமாகும், வல்லமை அதிகமாகும், நிறைவு அதிகமாகும். இந்த பேச்சு ஆற்றலை தெய்வம் கொடுத்ததின் ஃபர்ஸ்ட் நோக்கம், பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் அழைக்கிறதுக்காகத்தான். மற்றதெல்லாம் செகண்டரி தான். சாப்பிட்றது, நம்ம நட்புகளோடு பேசுறதெல்லாம் அடுத்த பட்சம்தான். படைத்தவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, வாய்மொழியை நமக்கு வச்சு இந்த வார்த்தையினால் நாம் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி, வேத புஸ்தகத்தில் எத்தனை இடங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் சிட்சிக்கப்பட்டார்களோ, துன்புறுத்தப்பட்டார்களோ, வாதிக்கப்பட்டார்களோ, காயப்படுத்தப்பட்டார்களோ, தங்களுடைய பலனுக்கு மிஞ்சி சில பிரச்சனைகள் வந்ததோ, தங்களால் கட்டுப்படுத்த முடியாத தொல்லைகளுக்குள் சென்றார்களோ, அவர்கள் செய்த அற்புதமான ஒரு விஷயம் துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம். யோசபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு ராஜா, அவனிடத்தில் மிகப்பெரிய யுத்த ராணுவங்கள் இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆகிலும் அவனால மேற்கொள்ள முடியல. அவன் என்ன செய்தானாம், யுத்த சமயத்தில் யுத்த வீரர்களுக்கு கையில் இருந்ததான ஆயுதங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை ஆராதிக்கிற பாடகர்களை நிறுத்தினானா. ஆண்டவரை துதிக்கிற ஆராதனை வீரர்களை நிறுத்தினானா. ஆராதனை வீரர்கள் முன்னாடி, ஆயுதங்கள் பின்னாடி. சொல்லுங்க, ஆராதனை முன்னாடி, ஆயுதம் பின்னாடி. இது இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் நிரந்தரம் லைஃப்ல. ஆராதனை, அதன் பிறகு ஆயுதம், அதை தொடர்ந்தே உன் வாழ்வில் வருகிறது ஆசீர்வாதம். நம்ம மாத்திடுறோம் பல நேரத்துல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஆயுதத்தை வச்சிடுறோம். ஆயுதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறோம் கேட்டீங்கன்னா, ஆராதனையை வச்சிடுறோம். அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் சரியான வகையில பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைகள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆராதனையை பிரதானப்படுத்துங்கள், ஆராதனை ஊக்கமாய் உங்கள் வாழ்வில் மையப்படுத்துங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்போ எப்பொழுதும் நம்முடைய நாவில ஸ்தோத்திரங்கள் இருக்கும் பொழுது நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, உங்க ஆராதனையில் அவர் இறங்கி வருவார், உங்கள் ஆராதனையில் விரும்பி வருவார், உங்கள் துதியில் அவர் நிறைந்து வருவார். உன் ஸ்தோத்திரத்துல நீ பாடி பாரு, நீ துதிச்சு பாரு, நீ ஸ்தோத்திரிச்சு பாரு, வராரா இல்லையான்னு பாரு. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எனக்கே தெரியாது. டக்குன்னு இப்படி பேசும்போது அந்த ஒரு லிரிக்ஸ் 2 வரி வருது. ஆனா அதையும் நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா? நானே உள்ள மகிழ்றேன்னா அவர் எப்படி மகிழ்வார் பார். தெரியுதோ இல்லையா? பாடிரும், பாத்துருவோம். இதை நீங்க நம்பி நான் பாடின அவரே வருவார்னு வீட்டுல போய் பாடிராதீங்க. வீட்டுல போய் அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க மெர்சல் ஆயிடுவாங்க அப்படின்னு பிசாசு சொன்னாலும் அதுதான். வீட்டுல இருக்கவங்க மெர்சல் ஆனாலும் பாடணும். ஐயா பாட்டு பாரு, நல்லா எருமை மாடு கழுத கத்துற மறிக்குத, என் வாய மூட. நான் பாடினா கழுத கத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா கர்த்தருக்கு அதுதான் பிடிக்கும். நாம் பாடுறது எருமை மாடு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா என் ஆண்டவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவர் என் குரலை பார்க்கல, இந்த உறவை பார்க்கிறாரு. நீ கூப்பிடணும்னு நான் சொல்றேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்றது அவரை கூப்பிடுறது, நீங்க துதிக்கிறது அவரை கூப்பிடுறது, நீங்க பாடுறது அவரை கூப்பிடுறது. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி தேவ பிள்ளையே, உன் வாயை விட்டு ஸ்தோத்திரத்தை மட்டும் விளைக்கிறாத பிள்ளையே. வெறும் ஸ்தோத்திரம் பண்றது போர் அடிக்கலையா? அது உலக மக்களுக்கு போரா இருக்கலாம், உனக்கு கூட போரா இருக்கலாம். ஆனா அவருடைய மகிமையை உன் வாழ்க்கையில விளக்க வைக்கிற, இறக்க வைக்கிற அற்புதமான ஆயுதமே உன் ஸ்தோத்திரம் தான். ஒண்ணுமே இல்லை. அப்படியே கையை தூக்குங்க பார்க்கலாம். 2 கையை தூக்கி ஒண்ணு வேணாம், வெறும் சோத்திரம் மட்டும். சோத்திரம், 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 சோத்திரமையா, சோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. நல்ல கையை உயர்த்து மகனே, நல்ல கைகளை உயர்த்து மகளே. ஓ, உன் கைகள் உயர்த்தப்பட்டுதான் இருக்கும். நீ நம்பி ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கை ஏந்தாது எந்த மனுஷனையும் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கை தாழ்த்தப்படாது, நம்பி ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருக்கு நேரா எந்த மனுஷன் கையை தூக்குனானோ அவன் வாழ்க்கையின் தராதரம் குறைஞ்சு போகாது. கையை உயர்த்து, வாயை திற, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோம். சோத்திரம், 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 சோத்திரமையா, 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 சோத்திரம், 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 சோத்திரம். Libaga bagadarana maga bagadarana mashabalaga bagadarana lama darana lere bega bagadana mashidala bagadarana lama bagadarana la. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram,
சோத்ரம் 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 சோத்ரம். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், உன் சோத்திரத்துல வாசம் பண்ற ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கிற சிம்மாசனத்தையே தூக்கிட்டு வந்து உன் வீட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்த விரும்புற ஆண்டவர், சிம்மாசனத்தை உன் துதியில போடுற ஆண்டவர், சிம்மாசனத்துல உன் ஸ்தோத்திரத்துல போடுற ஆண்டவர், சிம்மாசனத்தைய தான் அமரும் நாற்காலிய சிம்மாசனத்துல உன்னுடைய வாயில, உன் துதியில, உன் வாழ்க்கையில, உன் வாழ்வினுடைய சூழ்நிலையில சிம்மாசனத்தை இட்டு அமர்ந்து உனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓமை சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆராதனை முன்னாடி, துதி முன்னாடி, ஸ்தோத்திரம் முன்னாடி, அபிஷேகம் முன்னாடி, அந்நிய பாஷை முன்னாடி. உன் சத்துரு தோத்து போவான் தேவ பிள்ளையே. உன் ஆராதனைக்கு முன்னாடி, உன் துதிக்கு முன்னாடி சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். ஆராதனைக்கு முன்னாடி, துதிக்கு முன்னாடி, ஸ்தோத்திரத்துக்கு முன்னாடி எல்லா விதமான சாபக்கேடுகள் அழிக்கப்பட்டு போகும். உன் வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாத தடைகள் உடைக்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைக்கிற வல்லமை, தடைகளை நிர்மூலம் பண்ணுகிற வல்லமை, தடைகளை அழித்து போடுகிற வல்லமை உன் துதியில் உண்டு, உன் ஸ்தோத்திரத்துல உண்டு. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகிமை டாடி, மகிமை டாடி, மகிமை மகிமை மகிமை. யூதா என்றைக்குமே ஜெயிக்க கூடியவன், துதி என்றைக்குமே ஜெயிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். உன்னுடைய உலக பிறப்பு ஒரு ஃபெயிலியர் மெட்டீரியலா இருந்திருக்கலாம், ஆனால் ஆவியின் பிறப்பு உன்னை சக்சஸ்ஃபுல் மெட்டீரியலாவே மாத்திரும். நீ வெற்றியின் பிள்ளை, நீ ஜெயிக்கிற பிள்ளை, நீ பலப்படுத்துகிற பிள்ளை, தடைகளை காலி பண்ற பிள்ளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை பெற்றிருக்கிற பிள்ளை, ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவோடு டிராவல் பண்ற பிள்ளை. உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சிவந்த சமுத்திரம் பிளந்தே தீரணும். நீ கால வச்சன்னு சொன்ன யோர்தான் பிளந்தே ஆகணும். துதிக்கிறவன் முன்னாடி, ஆராதிக்கிறவன் முன்னாடி கோலியாத்து விழுந்தேதான் ஆகணும். கர்த்தரை கனப்படுத்துவனுக்கு முன்னாடி சிங்கங்கள் வாய்கள் கிழிக்கப்பட்டே ஆகும், கரடிகள் அடிக்கப்பட்டே ஆகும். கர்த்தரை ஆராதிக்கிறவனை அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னை சக்திமானாய் மாற்றுகிற ஆராதனை, உன்னை ஆற்றல் உள்ளவனாய் மாற்றுகிற ஒரு ஆராதனை. நன்றி 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 நன்றி. கர்த்தரை துதியுங்கள். ஏன் அவரை ஸ்தோத்திரம் பண்ண? கர்த்தர் உங்க வாயில நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணீங்க, நல்ல விஷயம்தான். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஏன் துதிக்கணும்? ஏன் கனப்படுத்தணும்? ஏன் மகிமைப்படுத்தணும்? வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர். ஒன்னொன்னா போலாம். ஏன் துதிக்கணும்? கர்த்தர் நல்லவரா? ஏன் துதிக்கணும்? அவர் நல்லவரா? இது நாங்க புதுசா இருக்கு. அவர் நல்லவர்ன்றது என்ன புதுசா இருக்கு? கடவுள்னா நல்லவரா தாங்க இருப்பாரு. நல்லவரா இருந்தா தானே அவர் கர்த்தரு. அது நான் புதுசா இருக்கு நீங்க சொல்றது. அவர் நல்லவர்ன்றதுனால நான் துதிக்கிறது மாத்திரம் இல்ல,
அவர் எனக்கு நல்லவரா இருக்கிறதுனால, என் வாழ்க்கைக்கு நல்லவரா இருக்கிறதுனால, என் வருமானத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் நிகழ்காலத்துக்கு, என் எதிர்காலத்துக்கு, என் சந்ததிகளுக்கு, என் தலைமுறைகளுக்கு, என் சந்தானங்களுக்கு, என் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் அவர் நல்லவர். நான் சொல்றேன், 1000 தீமைகள் 1000 தீங்களை போல் இருக்கட்டும், இந்த ஒரு நல்லவர் போதும் வாழ்க்கையை பெற்றா மாத்துறதுக்கு. இந்த ஒரு நல்லவர் போதும் வாழ்க்கையை சிறப்பா மாத்துறதுக்கு. இந்த ஒரு நல்லவர் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்கு நல்லவர், என் குடும்பத்துக்கு நல்லவர், என் பிள்ளைகளுக்கு நல்லவர், என் வருங்காலங்களுக்கு நல்லவர், என் வேலைகளுக்கு நல்லவர், வருமானங்களுக்கு நல்லவர், என் திருமண வாழ்க்கைக்கு நல்லவர், என் வீட்டுக்கு நல்லவர். எங்களுடைய எல்லா வகையான நோக்கம், விருப்பம், திட்ட, தீர்மானம் எல்லாவற்றிற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் நம்புகிற கண்மலை, நல்லவர் நல்லவர் நல்லவர். நல்லவரை போற்றுங்கள், நல்லவரை 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 நாவால நன்றி செலுத்துங்க. நீ துதிக்கும் பொழுதெல்லாம் உன் அருகிலே வருகிற ஆண்டவர், உன் சார்பில் இருக்கிற ஒரு ஆண்டவர். ஓகா பகத நலமா ஷதர நல பகத நலமா மே பாபா பகதர நலமா பகத நலமா. ஓ, எத்தனை பிரதானமானவர் அவர்! நல்லவர். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை, அவர் இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய பாசம் எப்பவுமே உன் மேல இருக்கும். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னைக்குமே அது இருக்கும், என்னைக்குமே அது இருக்கும். சில காலங்கள்ல நம்ம மேல கருணையா இருக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்க, பாசமா இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமா மாறலாம். கடினமா மாறுறவங்க மறுபடியும் கருணையா மாறுவாங்க, மறுபடியும் கடினமா மாறுவாங்க. இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, எப்பவுமே கருணையோட இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் எப்படி இருக்கிறாராம்? பைபிள் சொல்லுது, அவருடைய கிருபை, அந்த கருணை என்னைக்குமே இருக்குதா. நம்புங்கள் தேவ பிள்ளையே, உன்மேல் கருணையாய் இருக்கிற கர்த்தர், இரக்கமாய் இருக்கிற கர்த்தர், கருணையின் வல்லலா இருக்கக்கூடிய சர்வ வல்லமை மிகுந்த கர்த்தர், அவர் என்ன பண்றாரா? 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சத்ரு கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனா பிறந்த எல்லாருமே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடங்களிலேயும் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்ட நாம, ரட்சிக்கப்பட்ட நாம ஒரு விஷயத்தை உள்வாங்க வேண்டும். அது என்னன்னா, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்ன? ஆனந்த களிப்பு. அந்த களிப்போடு சேர்ந்தது கர்த்தரை பாடுகிற பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை. மீட்கப்பட்டவர்களின் அடையாளம். பக்கத்துல பார்த்து அவங்க கையை பிடிச்சி, தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கிறேன், தங்கச்சி, தம்பி, அக்கா, அண்ணா, பாட்டு பாட மட்டும் வெக்கப்படாதீங்க. இங்க பாடுறத பத்தி நான் சொல்லல. இங்க எப்படி இருந்தாலும் பாடுவீங்க. இங்க ஸ்பீக்கர், இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்குது, முன்னாடி பாடுறாங்க, பின்னாடி பாடுறாங்க, சைட்ல நாமளும் கூன்னு பாடிடுவோம்னு. யாருக்கும் தெரியாது யாரு பாடினாங்கன்னு. நான் சொல்றேன், கர்த்தரை பாடுறதுக்கு மட்டும் தயவு செய்து வெக்கமே படாதீங்க. வெக்கம் வரும், தனியா பாடும்போது வெக்கம் வரும். அதுவும் வீட்டுல சில 4 பேர் இருக்காங்க, ஏற்கனவே நம்மளை மொக்க வாங்கியிருக்காங்க, பாட்டில் பாடுற வேலையெல்லாம் வச்சுக்காது நீ. ஆமாங்க, ரோட்ல போற 2 நாய் இங்க நிக்குதுன்ற மாதிரிலாம் நம்மளை கலாட்டா பண்ணவங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னா பாட்டே வராது. நான் சொல்றேன், நீ சொன்னாலும் சொல்லணும், நான் பாடுவேன், என் வாயை திறந்து பாடுவேன். இதுல ஸ்ருதி இருந்தாலும் சரி, நயம் இருந்தாலும் சரி, ராகம் இருக்கோ ராகம் இல்லையோ, அதுக்காக பசங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த நேரத்துல காதுல போய் பாடிட்டு இருக்காதீங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி
வெக்கப்படாம அப்பாவை பாடுங்க, அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை நீங்க பாப்பீங்க. இந்த துதியும் ஆராதனையும் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்படுது. நல்ல கவனிங்க. இப்ப இந்த மக்கள் வராங்க, கர்த்தர் சொல்ல நீ மீட்கப்பட்டுட்டியா, அப்படி என்ன பண்ணு, பாடு, ஸ்தோத்திரம் பண்ணு, கனப்படுத்து, ஆராதி. இந்த ஒரு கட்டளையோடு பிறப்பிக்க வைத்து மனுக்குலத்தை மீட்டெடுத்த தெய்வம் பாட சொல்றாரு, துதிக்க சொல்றாரு, ஆராதிக்க சொல்றாரு. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அடுத்த வசனத்திலிருந்து சேர்ந்து நம்ம வாசிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து நிதானமா வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாடிக்கிட்டே நான் வரும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், இங்க என்ன செஞ்சாங்களாம்? பசி வந்துருச்சா, தாபரிக்கும் ஊர் தெரியலையா, ஃபியூச்சர் தெரியலையா, எதிர்காலம் தெரியலையா, இருண்டு போயிருக்கா, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமால நிம்மதி இல்லையா, தோய்ந்து போனார்களாம், அலைகிறார்களாம், திரிகிறார்களாம். இப்ப என்ன வந்துருச்சா சொல்லுங்க பார்க்கலாம்? ஆபத்து வந்துருச்சாம். என்ன வந்துருச்சா? ஆமா. நீங்க கர்த்தர் நல்லவர் துதிச்சு பாடி ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கும் பொழுது சில குழப்பங்கள் வரலாம், சில பதற்றங்கள் நிகழலாம், சில போராட்டங்கள் எழும்பலாம், ஆபத்தான சூழ்நிலையில் செல்லக்கூடிய அபாய நிலைகளும் வரலாம். என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? உடனே போனை நோண்டிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சோகமான ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையே வருத்தமையா, எங்கெல்லாம் துக்கமான விஷயம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போனை போட்டு 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கோ, ஏன் தான் என் நிலை இருக்கோ, இப்படி சொல்றதுனால பிரச்சனை மாறாது. இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு ஒரு மோசே என்ற அற்புதமான தலைவன் இருந்தார். கொஞ்ச நாள் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் யோசுவா வந்தார், அவரும் போயிட்டார். இப்ப நியாயாதிபதிகள் புஸ்தகம் வந்த உடனே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க, சந்ததிகள் இருக்கிறது, தலைவன் இல்ல, மோசே இல்ல, யோசுவா இல்ல. இப்போ யுத்தம் நேரிட்டது. என்ன பண்றதுன்னு தெரியல. சுயமாய் ஆலோசித்து ஃபைட் பண்ண போறாங்க. போற இடத்துல எல்லாம் தோல்வியை சந்திக்கிறாங்க. பிறகு உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் போய் அடி வாங்கிட்டு வராத, யூதாவை முன்னாடி அனுப்பு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசுறாரு, யூதாவை முன்னாடி அனுப்பு. இப்போ உன்னை நடத்துறதுக்கு தலைவன் இருக்கானோ இல்லையோ, உனக்கு வழி காட்டுவதற்கு அண்ணன் இருக்கானோ இல்லையோ, உனக்கு பாதை காட்ட அப்பா இருக்கிறாரோ இல்லையோ, உனக்கு புத்திமதி சொல்ல ஆள் இருக்காங்களோ இல்லையோ, துதி இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அண்ணன் இருக்கிறத, ஆண்டவர் இருக்கிறத, அற்புதமான காரியங்கள் செய்யக்கூடிய தலைவன் இருக்கிற இடத்தை துதி நிரப்போம். உன் ஆபத்துல ஸ்தோத்திரம் அற்புதங்களை கொண்டு வரும். யூதான அது துதி, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன பண்றது தெரியலப்பா, ஸ்தோத்திரம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர வழி தெரியல, ஃபியூச்சர் தெரியல, வாழ்க்கை தெரியல, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ஒண்ணும் புரியல. பசி, தாகம், வருங்காலம் தெரியல, ஆத்துமா உடைஞ்சு போகுது, நொந்து போகுது, வேதனைப்படுது. ஆபத்து வந்தவுடனே ஆண்டவரை விட்டு விலகி போகவில்லை. ஆபத்து வந்தவுடனே சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய வைராக்கியத்தை விட்டு இழக்கவில்லை. ஆபத்துகள் வந்தவுடனே நான் சொல்ற, எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நீ அதற்கு மேல வைராக்கியத்தை பாராட்டிப்பார். ஆண்டவர் அந்த ஆபத்தை விட 1000 மடங்கு உனக்காக வைராக்கியத்தை பாராட்டி, நீ நெருப்புல இருந்தாலும், நீ சிறையில இருந்தாலும், நீ சகதியில இருந்தாலும், நீ வருத்தத்தில் இருந்தாலும் உன்னை தூக்குறதுக்கு ஆத்திரமா வருவாரு. தேவன் பேரில் பற்றுதலாய் வைராக்கியமா இருக்கிற இருதயங்களை எச்சிக்கிற சிங்கங்களின் வாயின் கையிலிருந்தும் பட்சிக்கிற பிசாசின் கையிலிருந்தும்
காப்பாற்றுவது அவருக்கு லேசான காரியம். பட்சிக்கப்படுறோம் ஐயா, சிக்ஷிக்கப்படுறோம் ஐயா, உபத்திரவத்துல இருக்கோம் ஐயா, நஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா, அதிகமா பிரயாசப்படுறோம், லாபம் ஒண்ணு இல்லைன்னு புலம்புற தேவ பிள்ளையே, உன் கைகள் உயர்த்தட்டும், உன் வாய்கள் திறக்கட்டும், கர்த்தரை முழங்கட்டும், கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க ஒரு நாளும் தேவ பிள்ளையே தயக்கம் காண்பிக்காதீர்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்தை தேடினார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடினார்கள். அல்லேலூயா. எளிமையான வழிகள், கர்த்தரை தேடுற வழிகள் பாருங்க, துதிக்கிற வழிகள் பாருங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனா இத கரெக்டா நம்ம லைஃப்ல சேர்க்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், வாழ்க்கையில 1000 இருந்தாலும் வாழ்க்கை இன்பமாய், இனிமையாய், ருசியாய், மேன்மையா இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உப்பு சாதாரணமான பொருள். நான்லாம் இன்னைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது உப்புலாம் கடைக்கு உள்ள இருக்காது. உங்களுக்குலாம் தெரியுமா, கடைக்கு வெளியே ஒரு மூட்டையில் வச்சிருப்பாங்க. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், எல்லா பொருளையும் கடைக்குள்ள வச்சிருக்கான், உப்பு மட்டும் வெளியே வச்சிருக்கான். இரவும் பகலும் வெளியே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு கோணி மூட்டையில் வச்சிருப்பாங்க, உப்பை தூக்கி வெளியே வச்சிருப்பாங்க போல இருக்கு. உப்பு பாருங்க, ரொம்ப சாதாரணமான பொருளா, ரொம்ப எளிய ஒரு பொருளா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், உப்பை மட்டும் நீங்க உணவுல சேர்க்காம இருந்து பாருங்க, நீங்க என்ன வேணா சேர்த்திருக்கலாம். நீங்க காரத்தை சேர்த்திருக்கலாம், உரப்பை சேர்த்திருக்கலாம், மசாலா பிரியாணியை பாருங்க, பிரியாணி எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க மட்டனை சேர்த்திருக்கலாம், என்னென்னமோ சேர்த்திருக்கலாம். உப்பை மட்டும் சேர்க்காம இருந்து பாருங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. வாழ்க்கையில ஞானம், விவேகம், திறமை, ஆற்றல், வசதி 1000 இருக்கட்டும், துதியை மட்டும் கொஞ்சம் சேர்க்காம இருந்து பாருங்க. துதி துதி துதி, உப்பு உப்பு உப்பு. உப்பில்லா வண்டம் குப்பையிலே, துதி இல்லாத வாழ்க்கை தூசியிலே. சின்ன விஷயம் தான் ஸ்தோத்திரம், எளிமையான விஷயம் தான் ஆராதனை. அற்புதமா வாழ்க்கையை மாத்திரும், அருமையா வாழ்க்கையை மாத்திரும், ஆச்சரிய ரகமா மாத்திரும், மேன்மையான ரகமா மாத்திரும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளையை நீ ஒரு யூதா, நீ துதிக்கிற ஒரு பிள்ளை, உமேல துதிக்கிற அபிஷேகம் இருக்கு. அதை இழந்து விடாதே, வற்றி போக செய்யாதே, நீர்த்து போக செய்யாதே. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும்